ஆனந்தி, பிஆர்டிசி அதாவது சாலை போக்குவரத்து கழக ஊழியர்கள் நேற்று முதல் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் துவங்கியுள்ளனர். இதனால் புதுச்சேரியிலிருந்து அரசு பேருந்துகள் எதுவும் இயக்கப்படவில்லை. இரண்டாவது நாளாக இன்றும் போராட்டம் நடைபெற்று வருவதால் வரும் நிலையில் முதலமைச்சர் ரெங்கசாமி சட்டசபையில் அலுவலகத்தில் இன்று மதியம் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. தொழிற்சங்கங்கள் அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் திமுக அமைப்பாளர் சிவா, நிர்வாக தரப்பில் போக்குவரத்து ஆணையர் சிவகுமார் ஆகியோர் பங்கேற்றனர். விரைவில் புதியதாக 80 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது. போக்குவரத்து கழகத்தில் கூடுதலாக பேருந்துகள் இயக்கும் போது அதிக லாபம் கிடைக்கும், அப்பொழுது சம்பளம் கொடுக்க முடியும் என்றும், இருப்பினும் ஊழியர்களின் கோரிக்கையை ஏற்று அவர்களுக்கு சம்பளத்தை கணிசமாக உயர்த்தி தர முடிவு செய்திருப்பதாக முதலமைச்சர் கூறினார். அதாவது 12,000 ரூபாய் பதிலாக 24,000 ரூபாய் பணம் அடுத்த மாதமே வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி உறுதியளித்தார். ஆனால் தொழிற்சங்கங்கள் தரப்பில் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து பணி நிரந்தரம் செய்வதில் அரசியல் பல கட்ட வேலைகள் இருப்பதாகவும் உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய முடியாது என்றும் முதலமைச்சர் தரப்பில் கூறப்பட்டது. இதை ஏற்க மறுத்த ஊழியர்கள் பணி நிரந்தரம் ஒன்றுதான் தீர்வு, எங்களுக்கு சம்பள உயர்வு தீர்வாகாது என்று கூறிய நிலையில் பேச்சுவார்த்தை உடன்பாடு ஏற்படாத நிலையில் இப்ப அனைத்து கட்சி ஊழியர்களும் தற்பொழுது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்கள் பேச்சுவார்த்தை முடிவில் தான் இப்பொழுது பேருந்துகள் இயக்கப்படுமா இல்லது தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவார் என்று தெரிய வரும். ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.